வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த அமர்வில் லாஜிக் கேட்டின் உலகம் நாம் நுழைவோம். முந்தைய நாட்கள் அவற்றை டயோட்ஸ் மற்றும் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தி உருவாக்கினர். ஆனால் இப்போது இந்த வேலையை செய்ய சிலிகான் சிப்ஸ் நம்மிடம் உள்ளது. பெரிய பகுதிகளிலிருந்து சிறிய சர்க்கியூட்டுகள் இது எவ்வாறு செய்கின்றன என்பதை நாங்கள் சோதித்து பார்க்கும்போது சூப்பர் திறனுள்ள டிஜிட்டல் சர்க்கியூட் டிசைன் அவை எவ்வாறு செயல்படுகிறது, தயாரிக்கப்பட்டு சோதனைக்கப்படுகிறது என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். நீங்களும் எங்களுடன் பாருங்கள். குறிக்கோள்கள். இந்த பதிவின் முடிவில் உங்களால் ஐசிகளை பயன்படுத்தி ஆர் மற்றும் நாட் கேட்களை கட்டமைக்க முடியும். சுவிட்ச்கள் மற்றும் எல்இடிகளை பயன்படுத்தி ஆர் நாட் கேட்களின் ட்ரூத் டேபிள்களை சரிபார்க்க முடியும். அடிப்படை லாஜிக் கேட்ஸ். அடிப்படை லாஜிக் கேட்களில் ஆர் மற்றும் நாட் கேட்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆனால் காம்ப்ளிமெண்டரி லாஜிக்கல் ஃபங்க்ஷன்களை கொண்டது. அடிப்படை லாஜிக் கேட்களை உருவாக்குவதற்கும் சோதனை செய்வதற்கும் தேவையான கருவிகள் மற்றும் பொருட்களை முதலில் நாம் பார்க்கலாம். நமக்கு பின்வரும் கருவிகள் தேவைப்படும். ஒழுங்குபடுத்தப்பட்ட டிசி மின் சப்ளை 0 to 30 வோல்ட் 3 ஆம்பியர் 1 எண், பிராபுகளுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1 எண், வயர் ஸ்ட்ரிப்பர் 1, மூக்கிடுக்கி 1. நமக்கு பின்வரும் பொருட்கள் மற்றும் காம்பனன்ட்கள் தேவைப்படும். பிரெட்போர்டு 1 எண், ஐசி 7408, ஐசி 7432 மற்றும் ஐசி 7404 தலா 1, மினியேச்சர் டாகல் சுவிட்சஸ் 2 எண், ஹுக்அப் வயர் தேவைக்கேற்ப, ரெசிஸ்டர் 330 ஓம்ஸ் 14 வாட் CR25 1 எண், எல்இடி 5 மில்லிமீட்டர் 1 எண், ஐசிக்கான டேட்டா ஷீட் தேவைக்கேற்ப. ஐசி 7408 ஐ பயன்படுத்தி AND கேட் லாஜிக்கல் கட்டுமானம் மற்றும் சரிபார்ப்பு செயல்முறை. நாம் செயல்முறைக்கு செல்வதற்கு முன் முதலில் AND கேட்டை மதிப்பாய்வு செய்வோம். இந்த AND கேட் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்புட்களை கொண்டிருக்கும், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட் மட்டுமே கொண்டிருக்கும். அதிக அவுட்புட்டை பெற அனைத்து இன்புட் சிக்னல்களும் உயரளவில் வைத்திருக்கப்பட வேண்டும். இன்புட்களில் ஏதேனும் ஒன்று லோவாக இருந்தாலும் அவுட்புட் லோவாக மாறிவிடும். முதலில் தேவையான அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரிக்கவும். அவைகள் நன்கு செயல்படும் நிலையில் உள்ளதை உறுதி செய்யவும். இதில் 7408 ஐசி, பிரெட்போர்டு, பவர் சப்ளை, டாகல் சுவிட்சஸ், ரெசிஸ்டர்ஸ் மற்றும் எல்இடி அடங்கும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியை பிரெட்போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்காக சர்க்கியூட் வரைபடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. நீங்கள் ஐசியை பிரெட்போர்டில் சொருகும்போது பின்கள் வளைவதை இது தவிர்க்கும். ஐசியை கவனமாக கையாளவும். டிசி பவர் சப்ளையை +5 வோல்ட்டாக அமைக்கவும். இணைக்கும் வயர்களை பிரெட்போர்டிற்கு பவர் சப்ளையிலிருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். இது ஐசியின் லைஃப் பிளட் ஆன நம் விசிசி. பின்பு பின் 7 கிரவுண்டில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். இந்த இணைப்புகள் தேவையான பவரை வழங்குவதற்கும் சர்க்கியூட்டுக்கு பொதுவான குறிப்பை நிறுவுவதற்கும் இன்றியமையாதவை. டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். டாகல் சுவிட்ச் 1 அவுட்புட் டெர்மினல் 1உடன் ஐசியின் முதலாவது பின்னை இணைக்கவும். டாகல் சுவிட்ச் 1 அவுட்புட் டெர்மினல் 1உடன் ஐசியின் 2வது பின்னை இணைக்கவும். இது ஒரு பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. சக்தி ஊட்டுவதற்கு முன் உங்களின் அசெம்பிளி செய்யப்பட்ட கேட் சர்க்கியூட்டை சரிபார்க்கவும். ஐசியை சேதப்படுத்தும் அல்லது சர்க்கியூட்டின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய எந்தவொரு ஷார்ட் சர்க்கியூட்கள், சர்க்கியூட்டின் அல்லது தவறான இணைப்புகளை தவிர்க்க இது மிகவும் முக்கியமானது. ஐசியின் அவுட்புட் பின் 3உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். எல்இடிக்கு மின்சாரம் பாய்வதை மட்டுப்படுத்தி எல்இடியை எரிந்து போகாமல் பாதுகாக்கும். இப்போது ரெசிஸ்டர் இலவச முறையில் எல்இடியின் அயனோடை இணைக்கவும். பிறகு கேத்தோடை கிரவுண்டுடன் இணைக்கவும். இது நமது AND கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த நிலையில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 00 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 00 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கவும். இது ஒளிரவில்லை. இப்போது சுவிட்ச்களை 01 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். எல்இடியை சரிபார்க்கவும். அது இன்னும் ஒளிரவில்லை.
இப்போது சுவிட்ச்களை 1-0 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிரவில்லை. இறுதியாக சுவிட்ச்களை 1-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். IC 7432ஐ பயன்படுத்தி OR கேட் லாஜிக்கின் கட்டுமானம் மற்றும் சரிபார்ப்பு. நாம் செயல்முறைக்கு செல்வதற்கு முன் OR கேட்டை மதிப்பாய்வு செய்வோம். OR கேட்டில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்புட்கள் கொண்டிருக்கும், ஆனால் ஒரே ஒரு அவுட்புட்டை மட்டுமே கொண்டிருக்கும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட இன்புட்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் OR கேட்டின் அவுட்புட் ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அனைத்து இன்புட்களும் 0 ஸ்டேட்டில் இருந்த போதும் மட்டுமே அவுட்புட் 0 ஸ்டேட்டுக்கு செல்லும். சமமாக ஒரு OR கேட் 2 பைனரி இலக்குகளுக்கு இடையே உள்ள அதிகபட்சத்தை கண்டறியும். தேவையான அனைத்து காம்போனன்ட்களையும் சேகரிக்கவும், அவைகள் நன்கு செயல்படும் நிலையில் உள்ளதா என்று உறுதி செய்யவும். இதில் உங்களின் 7432 IC, பிரெட்போர்டு, பவர் சப்ளை, டாகல் சுவிட்ச்கள், ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி அடங்கும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியை பிரெட்போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்காக சர்க்கிட் வரைபடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இணைக்கும் வயர்களை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையில் இருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இந்த இணைப்புகள் தேவையான பவரை வழங்குவதற்கும் சர்க்கிட்டுக்கு பொதுவான குறிப்பை நிறுவுவதற்கும் இன்றியமையாதவை. டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். பின்னர் டாகல் சுவிட்ச் S1க்கு பின் 3 மற்றும் S2ஐ பின்கள் 2உடன் இணைக்கவும். ஐசியின் அவுட்புட் பின் 3உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். எல்இடிக்கு மின்சாரம் பாய்வதை மட்டுப்படுத்தி அதை எரிந்து கொள்ளாமல் பாதுகாக்கும். இப்போது ரெசிஸ்டரின் இலவச முனையில் எல்இடியின் ஆனோடை இணைக்கவும். இது நமது AND கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும். எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். டாகல் சுவிட்ச்கள் S1 மற்றும் S2 குறைந்த லெவலில் உள்ளதா என சரிபார்க்கவும். இது 0-0 காம்பினேஷனை குறிக்கிறது. இந்த 0-0 காம்பினேஷனுக்கு நாம் எல்இடியை சரிபார்க்கவும். அது ஒளிரவில்லை. இப்போது சுவிட்ச்களை 0-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்யவும். அவுட்புட்டில் எல்இடி ஒளிர்வதை நீங்கள் இப்போது கவனிக்கலாம். எனவே இன்புட் 1 அல்லது இரண்டும் 1 என்றால் அல்லது அவுட்புட் 1ஐ OR கேட் உருவாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இப்போது சுவிட்ச்களை 1-0 காம்பினேஷனுக்கு டாகல் செய்வோம். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிர்கிறது. இறுதியாக சுவிட்ச்களை 1-1 காம்பினேஷனுக்கு டாகல் செய்வோம். அவுட்புட் ஸ்டேட்டில் எந்த மாற்றமும் இல்லை, எல்இடி ஒளிர்கிறது. IC 7404ஐ பயன்படுத்தி நாட் கேட் லாஜிக்கின் கட்டுமானம் மற்றும் சரிபார்ப்பு. நாம் செயல்முறைக்கு செல்வதற்கு முன் நாட் கேட்டை மதிப்பாய்வு செய்வோம். நாட் கேட் ஒரு பைனரி சிக்னல் அவுட்புட்டின் லாஜிக் கேட்டை தலைகீழாக மாற்றுகிறது. இது மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கல் நெகேஷன் ஆபரேட்டருக்கு சமம். இது ஒரே ஒரு இன்புட்டை கொண்டிருப்பதால் இது ஒரு யூரினரி ஆபரேஷன் மற்றும் எளிமையான வகை ட்ரூத் டேபிளை கொண்டுள்ளது. முதலில் தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும், அவை நல்ல வேலை நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். இதில் உங்களின் 7404 ஐசி, பிரெட்போர்டு, பவர் சப்ளை, டாகல் சுவிட்ச்கள், ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி அடங்கும். மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டர்கள் மற்றும் எல்இடி வேலை செய்யும் நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். எல்லாவற்றையும் பெற்றவுடன் 14 பின் ஐசியை பிரெட்போர்டில் உறுதியாக மவுண்ட் செய்யவும். மேலும் துல்லியத்திற்கான சர்க்கிட் வரைபடத்தை நீங்கள் பார்க்கலாம். இணைக்கும் கம்பிகளை பிரெட்போர்டுக்கு பவர் சப்ளையில் இருந்து பிரெட்போர்டுக்கு இணைக்கவும். அடுத்து ஐசியின் 14வது பின்னை +5 வோல்ட் பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பின்பு பின் 7 கிரவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். இந்த இணைப்புகள் தேவையான பவரை வழங்குவதற்கும் சர்க்கிட்டுக்கு பொதுவான குறிப்பை நிறுவுவதற்கும் இன்றியமையாதவை. டாகல் சுவிட்ச்களின் 2 டெர்மினல்களையும் பவர் சோர்ஸ் மற்றும் கிரவுண்டுடன் இணைக்கவும். உங்கள் டாகல் சுவிட்ச் S1ஐ இன்புட் 1உடன் இணைக்கவும். ஐசியின் அவுட்புட் பின் 2உடன் ரெசிஸ்டரை இணைக்கவும். எல்இடிக்கு மின்சாரம் பாய்வதை மட்டுப்படுத்தி அதை எரிந்து போகாமல் பாதுகாக்கும். இப்போது ரெசிஸ்டரின் இலவச முனையில் எல்இடியின் ஆனோடை இணைக்கவும். பிறகு கேத்தோடை கிரவுண்டுடன் இணைக்கவும். இது நமது நாட் கேட்டின் அவுட்புட்டின் முடிவை தெளிவாக காண உதவும்.
எல்லாவற்றையும் சரிபார்த்தவுடன் 5 வோல்ட் டிசி சப்ளை சுவிட்சை ஆன் செய்யவும். டாகல் சுவிட்ச்கள் S1 குறைந்த ஸ்டேட்டில் உள்ளதா என சரிபார்க்கவும், அதாவது 0 அவுட்புட் 1ஆக மாறும், அதாவது எல்இடி ஒளிர்கிறது. டாகல் சுவிட்ச் S1 உயர்நிலையில் இருந்தால், அதாவது 1, அவுட்புட் 0ஆக மாறும், அதாவது எல்இடி ஒளிர்வதில்லை. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது குறித்துக் கொள்ளுங்கள். ஐசிகள் பயன்படுத்தி AND, OR மற்றும் NOT கேட்டுகளை கட்டமைக்க முடியும். சுவிட்சுகள் மற்றும் எல்இடி பயன்படுத்தி AND, OR மற்றும் NOT கேட்டுகளின் ட்ரூத் டேபிள்களை சரிபார்க்கவும் முடியும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.